ஹே காய்ஸ், வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜ் ஆம்லேட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதை நம்ம சாப்பாட்டுக்கு சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி காலையில் குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ஆம்லேட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதோ 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பொடியை கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துட்டு ரொம்ப நேரம்லாம் இருக்கக்கூடாது, ஒரு நிமிஷம் போல் வதக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடணும். நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக தனி மிளகாய் தூளும் தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இது சூடு நல்லா குறையட்டும், நம்ம அதுக்குள்ளே மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச கடலை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கடையில் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கடலை மாவு வச்சு செய்கிறோம், அதனால் ஈஸியாக டைஜஷன் ஆகணுன்ட்டு தான் நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்குறோம். அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி மொத்தமாக சேர்த்துற வேணாம், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியை கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வெங்காயத்தை வதக்கிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சையாக அப்படியே வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம், நல்லா தான் இருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆம்லேட் போடுறதுக்கு ஒரு தோசை தவா எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா சூடாகி வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு ஊற்றிக்கலாம். நம்ம தோசை தேய்க்கிற மாதிரி இதை தேய்க்கக்கூடாது. நம்ம பேன் கேக்லாம் ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் நல்லா குக் ஆகி வரும். நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கும் போது கலர் மட்டும் டக்குன்னு சேஞ்ச் ஆகிடும், ஆனால் உள்ளுக்குள்ளே வேகாமல் அப்படியே இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ இது ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது திருப்பி விட்டுக்கலாம். இது 2 சைடுமே நல்லா குக் ஆகி வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் போல் ஆகும். பாருங்கள், இப்போ இது 2 சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளுடைய வெஜ் ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்பவே சூப்பரான வெஜ் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட். இது வெயிட் லாஸில் இருக்கவங்களும் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். நம்ம முட்டையை வச்சு ஆம்லேட் செஞ்சு சாப்பிட முடியாத போது இந்த மாதிரி கடலை மாவு வச்சு செஞ்சு சாப்பிட்லாம். அதே டேஸ்ட்லேயே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.